ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துலையும் நம்ம தேவனை ஆராதிக்க இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸில் எல்லோரும் ஒன்றா கூடி வந்திருக்கோம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம தேவனுக்கு நேராக நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் திருப்பி அவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற ஒரு ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த செலவிடுகிற இந்த நேரம் நம்முடைய சிந்தையும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும், மற்ற விஷயங்களை நம்ம நினச்சி வரி பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ப்ரைம் டைமை இந்த டைமை நம்ம தேவனை ஆராதிக்கவும் தேவனை உயர்த்தவும் நம்ம நேரத்தை செலவிட போகிறோம். தேவன் எவ்வளவு பெரிய தேவனுங்க. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் அவர். யாருமே பார்க்க முடியாத உயரத்தை அடைந்திருக்கிறவர் அவர். அவருடைய செயல்களை நம்ம வாழ்க்கையில் ஆனால் நம்ம உணர்றோமே. எவ்வளவு பெரிய தேவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர்றோம். எவ்வளவு அதிசயமான விஷயம், எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமா தேவனை ஆராதிப்போம். ஆண்டவர் ராஜா, என்னை நடத்தி கொண்டு இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ராஜா, ஆண்டவரே மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. சொல்லுவோமா? மனிதர் ராஜா யாரும் கண்டிராது. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர். அவரை எஞ்சி வேற யாரையும் ஆராதிக்க முடியாதுங்க. ஆராதிக்கக்கூடிய முற்றிலுமான எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவில்லாத தேவன். He doesn't have origin. God is the King of Kings. ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? எல்லோலால் நீரே, எல்லோலால் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லோலால் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லோலால் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே
மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் ராஜா, எங்க வாழ்க்கையில பரிசுத்தராக இருக்கிற ஆண்டவரே அப்பா, உம்மை போல பரிசுத்த தேவன் இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா ராஜா, நீ மட்டும் எங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு இருக்கிற இந்த ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் அப்பா, எங்களுக்கு நீ தேவனா இருக்கிறீர் ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த பாடல் வரிகள் சொன்னதில்லை ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை கண்டதில்லை ராஜா. உங்களுடைய செய்கைகளை எங்கள் வாழ்க்கையில அனுதினமும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய செய்கைகளை அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில விஷயங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கலாம். அந்த நேரத்திலையும் ஆண்டவரே நீர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறீர். அந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு தென்றல் காற்றாக எங்களை ஆண்டவரே எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இடி முழக்கங்கள் மத்தியில் பேசுகிறவர மட்டும் இல்லை ஆண்டவரே அப்பா ராஜா, நீ மற்ற நபர்கள் மூலமாக பேசுகிற நபர் மட்டும் அல்ல ராஜா. ஆண்டவரே, ஒரு தென்றல் காற்றாக ஆண்டவரே நாங்கள் ஒரு ப்ரெஷராக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும் ஆண்டவரே, ஒரு குழப்பத்தின் மத்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும் ஆண்டவரே அப்பா ராஜா, ஒரு தென்றல் காற்றாக ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ராஜா, கஷ்டமான சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப இடுக்கமான வேலையிலையும் ஆண்டவரே ஒரு லைட்டான ப்ரீஸாக ஆண்டவரே தென்றல் காற்றாக எங்களோடு அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, அது மற்றவங்களுக்கு ஆண்டவரே பாராஜா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஆண்டவரே. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கோங்க. அந்த தென்றல் காற்றான அந்த அனுபவத்தை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எவ்வளவு இன்பமான ஒரு அனுபவம்னு, அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம்னு. நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போறோம்னு ஒரு கேள்வியாக நின்ற நேரத்திலும் காற்றின் மூலம் ஒரு சின்ன சத்தம் நம்ம இருதயத்தில் கேட்டிருக்கோம். கலங்காத, நான் கூட இருக்கேன், திகையாத, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன சத்தம் நம்ம கிட்ட கேட்டிருக்கோங்க. அதன் மூலமாக தான் தேவன் நம்மளோடு பேசியிருக்கலாம். இந்த நேரத்திலையும் தேவன் ஆராதிக்க வந்திருக்கலாம். இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்களாக நான் இந்த அனுபவத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பாடும்போது யார் யாரெல்லாம் இந்த அனுபவத்தை உண்மையாக நீங்கள் அந்த ரசிச்சிருக்கீங்களோ என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. மறுபடியும் சொல்லுவோமா? என்னை தொட்டு தழுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. ராஜா, காற்றாக என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீ பேசுவது மூலமா அதுக்கு அடுத்து புது பாடல்கள்னால உண்மை துதிக்க ஆராதிக்க இதயம் துள்ளுது ராஜா. ஏன் தெரியுமா சொல்லுவோமா? அவருடைய தெய்வீக பிரசனம் நம்மளை மெய்சில் இருக்க செய்திடும். சொல்லுவோமா? தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை மெய் மறக்க செய்திடுமே. தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை மெய் மறக்க செய்திடுமே. பசுமையான மேய்ச்சல் தாருமே ராஜா, பசுமையான மேய்ச்சல் தாருமே. சொல்லுவோமா? காற்றாக என்னை தொட்டு தழுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. ராஜா ஆண்டவரப்பா,
தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுகிற தேவன் நீங்க ஆண்டவரப்பா. ஆண்டவரே, தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுகிறீர் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எந்த நபர் நமக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சமாதானம் வந்திருக்காது. ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்து என்ன டிசிஷன் எடுக்க போறோன்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கலாம். எல்லாத்திற்கும் தேவன் பதிலாக இருக்கிறார். தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம அதை லிசன் பண்றோமான்றதுதான் விஷயம். ஏன்னா அவர் ரொம்ப லைட்டாக தாங்க பேசுவார், லைட்டாக ப்ரீஸாக தாங்க பேசுவார், தென்றல் காற்றாக பேசுவார். அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கென்று நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவராஜா? இன்னொரு வாட்டி நம்ம சொல்லுவோமா? காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே, தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவுமையா, புது பாட்டாக என்னை சூழும் ஆவியானவரே. ஆண்டவர் ராஜா, இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்கள் மத்தியில் அசைவாடி நீர் நன்றி ராஜா. தொழுது கொள்ள எங்கள் மத்தியில் அசைவாடி நீரே நன்றி ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ராஜா. இனிமேலும் ஆண்டவர் அப்பா இருக்கிற ஒவ்வொரு தேவ செய்தியிலையும் சரி ஆண்டவர் ராஜா, இதுக்கப்புறம் இருக்க போகிற தேவ செய்தியில் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை உணரக்கூடியவர்களாக, உங்கள் பிரசன்னத்தில் மெய்மறக்க செய்யக்கூடிய நபர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர் அப்பா, மாற்றும் ஆண்டவர் அப்பா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். மட்டும் எங்களோடு கூட அசைவாடி நீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். மீதியான நேரத்தை முற்றிலுமாயும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இந்த சண்டே யூத் சர்வீஸ் ஆன்லைனில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஸோ எப்படி போச்சு இவ்வளோ நாள்? ஸோ பாதி நாள் கொரோனா என்ற ஒரு இதில் போச்சு, மீதி நாள் வந்துட்டு மழை, ஃப்ளட்டு, தண்ணி அப்படியே போச்சு. நிறையா நாள் கரண்ட் இல்லாமல் போச்சு, நிறையா நாள் நெட் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தாலும் ஸ்டில் இந்த மூமெண்ட்டில் நம்ம இங்கே உட்காந்து இந்த ஒரு சர்வீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் காட் ஃபார் இட். அண்ட் தேங்க்ஸ் இப்போ எல்லாருமே இந்த சர்வீஸ் பார்த்துட்ருக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ நேரம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் இனிமேவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் சின்னதாக ஷார்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன பேசலாம், நம்மளோட யூத்துக்கு என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி இந்த வீக் நம்மளுக்கு என்ன பெருசாக நடந்திருக்கு, என்ன ஒரு டாப்பிக்கை நம்ம அதிகமாக திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ என் மைண்டில் உடனே வந்த ஒரு விஷயம் வந்துட்டு கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் என்ற ஒரு வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ என் மைண்டில் வந்த ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, அந்த கம்பேரிசன் தான். சில பேர் கம்பேரிசன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போதே இப்போ பயங்கரமாக செம்ம வெறுப்பாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்மளோட இன்றைக்கி மெசேஜோடு கனெக்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு இந்த விஷயம் இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது. ஸோ ஐ எம் ஷேரிங் இட். ஸோ கம்பேரிசன், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தை கம்பேரிசன்? ஏன்னா நம்ம அடிப்பட்டது அந்த மாதிரி நிறையா வாட்டி நம்மளை கம்பேர் பண்ணி, இல்லை கம்பேரிசன் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இன் அ நெகட்டிவ் வே. பட் நான் வந்துட்டு இன்றைக்கி கம்பேரிசன் என்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றது தான் என் ஆசை. கண்டிப்பாக ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி கூட கம்பேர் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். உண்மை தானே? இப்போ நானும் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கூட என்னை கம்பேர் பண்ணாமல் இருந்ததில்லை. அண்ட் எல்லாருமே அண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஸ் எ ஹியூமன் பீயிங்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியாவது யாராவது ஒருத்தர் கூட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அண்ட் நம்மளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் வந்துட்டு அவங்கள எல்லாருமே கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அண்ட் எப்படி சொல்கிறது, கம்பேரிசன்ன்றது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு லைஃப்பில் பிரிக்க முடியாத ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ கம்பேரிசன், அந்த ஒரு கம்பேர் பண்ணுறது வந்துட்டு எப்போவுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். சில நேரத்தில் வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டிஸோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நான் இந்த சைடில் பார்க்கும்போது அவங்கள மாதிரி இருக்கேன்ல, நான் இதை பேசும்போது அவரை மாதிரி இருக்கேன்ல, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஸ்போர்ட் விளையாடுறோம் அப்படின்னா
அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு யார் நல்லா இருக்காங்களோ அந்த பர்சனோட நம்மளை வந்துட்டு கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஷாட் பார்த்தியா நான் தோனி ஷாட் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்கள கூட கம்பேரிசன் பண்ணி, ஏன்னா அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக ஒரு ப்ரைடாக செட் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி சந்தோஷப்படுவோம் சில டைமில். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். பட் நிறைய டைமில் கம்பேரிசனும் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சம்டைம்ஸ் நம்ம டீச்சர்ஸ் நம்மளை அதிகமாக கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம அதிகமாக வந்துட்டு நம்மளோட லைஃப், இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்ருக்கலாம், காலேஜ் படிச்சுட்ருக்கலாம், இப்போ இதை பார்த்துட்ருக்க சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், கல்யாணம் ஆகிருக்கலாம் சில பேருக்கு, எந்த ஏரியாஸில் இருந்தாலும் இந்த கம்பேரிசன் வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கம்பேரிசனை பற்றி இருக்க ஒரு விஷயத்த சின்னதாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சைக்காலஜியில் இருக்குது. என்னது? சோஷியல் கம்பேரிசன் தியரி. ஸோ இந்த தியரி சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனிப்பட்ட நபராக எந்த அளவுக்கு நம்மளோட எபிலிட்டிஸ், நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட டேலண்ட்ஸ், நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நம்மளே அதை வந்துட்டு சரி பார்க்குற ஒரு விஷயம், ஒரு இவாலுவேட் பண்ணி ஒரு ஸ்கோரிங் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதை தான் வந்துட்டு கம்பேரிசனோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிசன் என்ன தான் வந்துட்டு நம்ம காலகாலமாக வந்துட்டு அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும், கம்பேரிசனில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு 2 சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன தரோன்னா என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் நம்மளை என்கரேஜ் பண்ணி, ஓகே அந்த மாதிரி நீ இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் உன்னை நீ மோட்டிவேட் பண்ணிக்கோன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். செகண்ட் வந்துட்டு செல்ஃப் வேல்யூ. ஓகே நீ வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் தான், நீ ஓகே பிரச்சனை இல்லை, யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் வேல்யூ, ஒரு செல்ஃப் பிலீவ் நம்மளுக்கு கொடுக்குறது வந்துட்டு இந்த ஒரு கம்பேரிசன். என்னடா 2 விஷயம்னா அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்பேரிசனில் ஆக்சுவலி இந்த சோஷியல் கம்பேரிசன் தியரியிலே நம்ம பார்க்கும்போது 2 விதமான கம்பேரிசன் இருக்குது. ஒன்று வந்துட்டு சோஷியல் அப்வர்ட் கம்பேரிசன், இன்னொன்று வந்துட்டு சோஷியல் டவுன்வர்ட் கம்பேரிசன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னல நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு சோஷியல் அப்வர்ட் கம்பேரிசன் தான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் தரப்போகுது. ஸோ இந்த சோஷியல் அப்வர்ட் கம்பேரிசன் பற்றி பார்த்தோன்னா, இப்போ நம்மளை விட பெட்டரான சில பீப்புள் இருப்பாங்க. பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் யூனிக் தான், பட் ஸ்டில் நம்மளுக்கே தெரியும். இப்போ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கை விட ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு கேம் விளாடுறோம், இல்லை ஏதாவது படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேபி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பர்சன் நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் பெட்டரான பர்சன் தான். ஸோ அவங்கள பார்த்து நம்ம வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி நம்மளை தாழ்த்தாமல், ஓகே அவங்கள வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணிவிட்டு, ஓகே ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம் லைக் தெம், நான் அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு இட்ஸ் சோஷியல் அப்வர்ட் கம்பேரிசன். ஸோ ஓரளவுக்கு மேலே பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக செட் பண்ணி, ஒரு மோட்டிவேஷனாக செட் பண்ணி நம்மளை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறது. ஓகே அந்த மாதிரி நம்ம பண்ணணும், கமான் அந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு சோஷியல் அப்வர்ட் கம்பேரிசன். ஸோ அதில் என்ன நடக்குது, நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும் டு என்கரேஜ் ஆர் செல்வ்ஸ் டு டூ பெட்டர். செகண்ட் வந்துட்டு சோஷியல் டவுன்வர்ட் கம்பேரிசன். ஸோ அப்வேர்டுன்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ டவுன்வர்ட்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன். ஸோ சில சமயங்களில் நம்மளே வந்துட்டு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணிட்டுருப்போம், என்னடா இது ஒழுங்காக பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோஷியல் டவுன்வர்டில் என்ன ஆகும்னா, இப்போ நம்மளை விட சில நேரத்தில் வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியாத சில பேர் இருப்பாங்க சில விஷயங்களில். ஸோ இப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பிட்டியாக ஃபீல் பண்ணாமல், ஓகே சரி இந்த விஷயத்தில் இப்போ இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்கள விட நம்ம பெட்டராக பண்ணிகிட்ருக்கோமே, ஏன்னா நம்மளை பற்றி நம்ம லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது. இதில் நான் அடுத்த பர்சன் ஆஸ்பெக்டில் யோசிக்கல, நம்ம பர்சன் நம்மளை ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக வச்சு நம்மளோட ஆஸ்பெக்ட்லேருந்து திங்க் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் பெட்டராக பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லோ டைம்ஸில் அதை நம்ம வந்துட்டு ரிமைண்ட் பண்ணி நம்மளே பாசிட்டிவாக வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டவுன்வர்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃப் பிலீஃப் அண்ட் செல்ஃப் வேல்யூ. ஸோ அப்வர்ட் கம்பேரிசனில் என்ன இருக்குது, இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ டவுன்வர்டில் வந்துட்டு செல்ஃப் பிலீஃப் அண்ட் செல்ஃப் வேல்யூ. ஸோ இந்த சோஷியல் கம்பேரிசன் தியரியில் இந்த 2 விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் கூட மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸ் மூலமாக பார்ப்பதில், உங்களோடு கூட வேத வசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு நேராக கடந்து செல்லும் ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா எழுதிய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Jeremiah chapter 6 verse 16. This is what the Lord says, stand at the crossroads and look, as for the ancient paths, ask where the good way is and walk in it, and you will find rest for your souls. But you said, we will not walk in it. இந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, this is what the Lord says, stand at the crossroads. இந்த வாரத்தோட டைட்டில் கூட நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அட் த கிராஸ் ரோட்ஸ், ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ். ஏன் இந்த இடத்துல எரேமியா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கும்பொழுது நமக்கு அதுக்கான காரியங்கள் நமக்கு நன்றாக புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். எரேமியா எழுதின இந்த புஸ்தகத்தை சொல்லி பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க, நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம். அதில் நார்தன் கிங்டம் ஆல்ரெடி எக்ஸைல் ஆகி போயாச்சு, இன்னும் சதர்ன் கிங்டம் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போவதற்கு முன்பதாக எரேமியா ஒரு ப்ராஃபிட்டாக அந்த இடத்துல இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒருவராக அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பீப்புள் ஆஃப் ஜூடா தேவர் நாட் ரெடி டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, அதை கேட்பதற்கு அவங்க ரெடியாக இல்லை. அந்த நேரத்தில் தான் ஜெரேமியா அந்த இடத்துல சொல்கிறாரு, திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ், ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ். நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறீங்க. கிராஸ் ரோடுன்னு சொல்லும் பொழுது ஒரு வழி போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அந்த வழி இரண்டாக பிரிகிறது. ரைட் சைடில் ஒரு பாத், லெஃப்ட் சைடில் ஒரு பாத் இருக்குது. யூ ஹாவ் டு சூஸ் வேர் யூ வாண்ட் டு கோ. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. இதுக்கப்புறமும் ஆண்டவர், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதற்கான பிரதிபலன், அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரேமியா சொல்கிறாரு. பட் ஸ்டில் அந்த கிராஸ் ரூட்டில் இருக்கும்போது கூட தே வர் நாட் ரெடி டு லிசன். ஏன் இதை குறித்து நம்ம இந்த காலை நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னா, வி ஆல் கோ த்ரூ த சேம் வே, வி ஆல் கோ த்ரூ த கிராஸ் ரோட்ஸ் இன் அவர் லைஃப். நீங்கள் பைபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த மாதிரி கிராஸ் ரோடில் இருந்து நிற்கும் பொழுது தே ஹாவ் டூ சாய்ஸஸ் பிஃபோர் தம். தே ஹாவ் டு சூஸ் வேர் தே வாண்ட் டு கோ. நீங்கள் ஜோசுவா புக்கில் பார்த்தோமோ தெரியும், ஜோசுவா 24:14-15 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யோசுவா கடைசியாக அவருடைய ஜனங்களுக்கு இறந்து போகிறதுக்கு முன்பதாக அவர் கொடுக்குற அந்த ஸ்பீச்சில் தெரியும், நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற அந்த கடவுளை பின்பற்ற போகிறீங்களா அல்லது நம்முடைய யெகோவா தெய்வத்தை பின்பற்ற போகிறீங்களான்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டுக் த பாத், ஹீ டுக் த ரைட் பாத், ஹீ டுக் த ஏன்ஷியன் பாத். ஸோ அந்த இடத்துல அவர் அந்த சாய்ஸை பார்த்து எடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் கிங்ஸில் கூட வாசிக்க முடியும். ஃபஸ்ட் கிங்ஸ் 18 வாசிக்கும் பொழுது எலைஜா அந்த இடத்துல இருக்கிறாரு. ஹீ கன்ஃபரண்டட் த பீப்புள் ஆஃப் காட். என்ன சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் இப்படி குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். ஸோ தேர் ஆல்சோ வி கேன் see that they are at the crossroads. The people of God at the crossroads, they have to choose whether God or Baal. ஸோ many a time நம்மளும் கூட அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கலாம், நம்மளும் இருந்திருக்கிறோம். மேபி உங்களோட கரியரில் யூ ஆர் அட் த கிராஸ் ரோட் டு சூஸ் திஸ் வே ஆர் தட் வே அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். மேபி இன் யுவர் ஸ்டடீஸ், அடுத்து போகிற ஸ்டடீஸில், ஹையர் ஸ்டடீஸில் என்ன டிசைட் பண்ண போகிறோம், வாட் இஸ் அவர் சாய்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். மேபி இன் யுவர் மேரேஜ் லைஃப், ஹவு டு சூஸ், எதை சூஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆர் எல்ஸ் மேபி இன் யுவர் மினிஸ்ட்ரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ஊழியத்தினோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற காரியங்கள் நிறைய. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, வி ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ் மெனி அ டைம் டு சூஸ் ஒரு பாத். நம்மளுடைய பாத்தை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் நானும் இந்த காலை நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், ஹவு டு சூஸ் அவர் பாத் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே ஜெரேமியா கொடுக்குற ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சொல்கிறாரு, ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ் அண்ட் லுக் as for the ancient path, ask where the good way is and walk in it.
So at this point we need to recognize we are at the crossroads. நல்லா தெரியும் நமக்கு ரெண்டு பாத் இருக்குது. we cannot go in both a way, only one way we can go. நம்ம எந்த வழியில் போக போகிறோம், that determines our destiny. நீங்களும் நானும் நம்மளுடைய கிராஸ் ரோட்ஸில் இருக்கும் பொழுது டிபெண்ட் அப்பான் அவர் டிசிஷன் அவர் டெஸ்டினி வில் டிசைட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹவு டு சூஸ் அவர் பாத் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பேசிக்காக ஒரு மூணு விஷயத்தை அவங்களோட இடத்துல சொல்லி நான் இந்த காலை நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, we need to recognize we are at the crossroads. இந்த நேரத்தில் we are in the confused states, what to do, what to choose, எந்த இடத்த சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நம்ம இருக்கலாம். பட் ரிமெம்பர், தேவன் அந்த இடத்துல கூட நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். லுக் ஃபார் த ஏன்ஷியன்ட் பாத். ஸோ ஃபர்ஸ்ட், த ஏன்ஷியன்ட் அண்ட் குட் பாத் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் 6:19 வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். they have not listened to my words and have rejected my law அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். they have not listened to my words. அவங்க வந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல, என்னுடைய லாவை, என்னுடைய சட்டங்கள், என்னுடைய கட்டளைகளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, த ஏன்ஷியன்ட் பாத் அண்ட் த குட் பாத் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ வென் யூ ஆர் அட் த கிராஸ் ரோட், வென் மீ அண்ட் யூ ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ், முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய த ஏன்ஷியன் அண்ட் குட் பாத் என்ன அப்படின்னா, த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த லா ஆஃப் காட். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய வார்த்தை, அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஸோ நீங்கள் பைபிளை பார்க்கும்போது தெரியும், தாவீது மற்ற எல்லாரையும் காட்டிலும் மிக அற்புதமாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஒரு வழியாக மெட்டஃபாரிக்கலாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு இடம் தான் சங்கீதம் 119. அந்த ஒரு அதிகாரத்தில் கூட பார்க்கும்பொழுது அநேக வசனங்கள் நீங்கள் 119, 105 கூட பார்க்க முடியும். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதுங்கிறாரு. 104 பார்க்கும்பொழுது I gain understanding from your precepts, therefore I hate every wrong path. உங்களுடைய வசனம் எனக்கு வழிகாட்டுது, அதனால நான் மற்ற எந்த பாதையிலையும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை, அந்த வசனத்தை நமக்கு ஒரு வழியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது, இந்த சிச்சுவேஷனில் how to choose my career, அடுத்ததாக நான் என்ன பண்ணணும், இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி வாழணும், இதுக்கு நான் இடம் கொடுக்கலாமா, இடம் கொடுக்கக்கூடாதா, இதை நான் சூஸ் பண்ணணும், இந்த ரைட் சாய்ஸ் என்ன, என்னுடைய மினிஸ்ட்ரி ரைட் சாய்ஸ் என்ன, என்னுடைய ஸ்டடீஸில் வாட் எவர் இட் மே பி, என்னோட டே டு டே லைஃப் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் when you think that you are at the crossroad, you have a two choice அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் go to the word of God. வேத வசனம் என்ன சொல்லுது, அது நமக்கு சரியான பாதையை காட்டும். அந்த 105 வசனத்தில் சொல்கிறாரு, யுவர் வேர்ட் இஸ் அ லேம்ப் ஃபார் மை ஃபீட், எ லைட் ஆன் மை பாத். உங்களுடைய வசனம் தான் எனக்கு வந்து வெளிச்சம். நான் நடந்து போகும்பொழுது உங்களுடைய வசனம் கூட இருந்துச்சுன்னா அது எனக்கு வெளிச்சமாக காட்டுது, அது எனக்கு ஒரு லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ முதலாவது நம்ம பார்க்குறோம், த வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் த ஏன்ஷியன்ட் பாத் அண்ட் த ரைட் பாத். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம எரேமியாவோட காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது த ஏன்ஷியன்ட் பாத், எதற்காக அவங்க பூர்வ வழியை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் ஈஸியான வழியை ஒரு நாள் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ரதர் தே சூஸ் த ஏன்ஷியன்ட் வே. அநேக மக்களால் பின்பற்றப்பட்ட வழி எது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா எது ஷார்ட்டஸ்ட் ரூட், எது ஈஸியாக போகிறதுக்கான வழியும் பார்க்க மாட்டாங்க. நிறைய ஜனங்கள் எந்த வழியில் போகிறாங்க, நிறைய பேரால் பின்பற்றப்பட்ட வழி எது அப்படிங்கிறத பார்த்து அந்த வழியில் தான் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவாங்களாம். ஸோ அது ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நிறையா மிருகங்கள் வரலாம், நிறையா திருடர்கள் இருக்கலாம். இந்த மாதிரி காரியத்தில் இருந்தெல்லாம் அவங்கள பாதுகாத்து கொள்வதற்காக தே சூஸ் த ஏன்ஷியன்ட் பாத். அதாவது அநேக ஜனங்களால் பின்பற்றப்பட்ட வழி, முற்காலத்தில் அவங்க எதை பின்பற்றினாங்களோ அதே வழியில் இந்த ஜனங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம். எதை சூஸ் பண்ணணும், வாட் டு சூஸ், இந்த வழியா இந்த வழியா, இன் ஆல் த சிச்சுவேஷன், எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஈவன் இன் டே டு டே லைஃப். பட் அந்த எல்லா இடத்துலையும்
நமக்கு முன்பதாக அநேக பரிசுத்தவான்கள், லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கான் த்ரூ த சேம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் வேர் வி ஆர். நம்ம இருக்கிற இதே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் அநேகர் இதற்கு முன்பதாக இருந்திருக்கிறாங்க. ஸோ லுக் அப் டு தெம். அவங்கள நோக்கி பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கணும். நிறைய பேருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முன்பதாகவே வாழ்ந்தவங்க நமக்கு முன்பதாக இருக்கிறாங்க. மேபி நம்ம ஒரு சர்ச்சுன்னு வரும்பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற லீடர்ஸாக இருக்கலாம், நமக்கு முன்பதாக இருக்கிற அண்ணங்களாக இருக்கலாம். அவங்க லைஃப்பை குறித்து பார்க்கலாம். அவங்க எப்படி வழி நடந்து போனாங்க இந்த சிச்சுவேஷனில், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில், ஹவு தே சூஸ், அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி காரியங்களை அவங்க மூலமாக, அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வழியில் போக விரும்புகிறாரோ, அவருடைய நோக்கம் என்னவோ, அவருடைய பர்பஸ் என்னவோ, அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியும், முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். ஸோ கடைசியாக த ஏன்ஷியன்ட் பாத் அண்ட் த குட் பாத் அப்படின்னு சொல்லும்போது நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசேஜ், John chapter 14 verse 5 and 6 நான் வாசிக்கிறேன். Thomas said to him, Lord, we don't know where you are going, so how can we know the way? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதற்கு ஜீசஸோட ரிப்ளை பாருங்கள். Jesus answered, I am the way and the truth and the life. No one comes to the Father except through me. If you really know me, you will know my Father as well. ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. தாமஸ் கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்களுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி அந்த வழியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட ரிப்ளையை பாருங்கள். ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். நான் தான் அந்த வழி அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக த ஏன்ஷியன்ட் பாத் அண்ட் த குட் பாத். நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது, நம்ம கிராஸ் ரோடில் இருக்கும் பொழுது 2 சாய்ஸ் இருக்குதா? ஹவு டு சூஸ்? லுக் டு த வே ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு இருக்கிற அந்த வழி எல்லாவற்றையும் காட்டிலும் மிகச்சரியான வழி, முதன்மையான வழி இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் வே. அவர் இடத்துல போகும் பொழுது, அவரோடு கூட இருக்க அந்த உறவில் நாம் வளரும் பொழுது, ஹீ வில் ஹெல்ப் அஸ் டு சூஸ் த ரைட் பாத். அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழி எது என்பதை சரியான வகையில் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஜீசஸ் வில் ஹெல்ப் அஸ். பிகாஸ் ஜீசஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியாதான், ஃபாதர் இடத்துல போக முடியாது அப்படிங்கிறார். அதுதான் வசனமும் சொல்லுது. No one comes to Father except through me. I am the only way to God. அது மட்டும் இல்லை, He is the only way for salvation. நம்முடைய ரட்சிப்புக்கும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காமல் நம்ம யாருடைய வாழ்க்கைகளையும் ரட்சிப்புங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. சமாதானம் வேணுமா, அதற்கும் இயேசு கிறிஸ்து தான். வாட் எவர் இட் மே பி, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன், இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறமா நம்ம வாழ போகிற இந்த நித்திய ஜீவன், எல்லாவற்றிற்கும் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஸோ ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஹீ வில் ஹெல்ப் அஸ் அட் த கிராஸ் ரோட்ஸ். எதை நம்ம சூஸ் பண்ணணும், சரியான வழியை சூஸ் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கோ கிருபை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. வென் யூ ஆர் இன் த பொசிஷன், வென் யூ ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ், இந்த 3 விஷயம் நீங்கள் சரியான பாதையில் போவதற்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதலாவது த வேர்ட் ஆஃப் காட். த வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது, அது நம்முடைய பாதையை வெளிச்சமாக இருந்து சரியான பாதையில் போவதற்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அதாவது நம்மளுடைய சீனியர்ஸ், அவங்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நம்ம சரியான வழியை சூஸ் பண்ணலாம். 3வதாக த பெஸ்ட் வே, தி வே, ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஹீ வில் ஹெல்ப் அஸ் டு சூஸ் த ரைட் பாத். நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய கிராஸ் ரோட்டில் இருக்கும் பொழுது எந்த பாதையை நாங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம், என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலையில் இருக்கலாம். பட் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க.
அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து விட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களாய் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு யூத்ஸும் டீன்ஸும் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் கருத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.